தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் நடைபெறும் அரசு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1194 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகள். பேரன்பிற்குரிய சுய உதவிக் குழுவை சார்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தஞ்சை அரசு விழாவிலே பங்கேற்று உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மாமன்னர் ராசராசன் ஆட்சி செஞ்ச இந்த சோழ நாட்டோட காற்றை சுவாசிக்கும் போதே ஒரு கம்பீரம் பிறக்குது. மாடு கட்டி போரடிச்சா மாலாதுன்னு யானை கட்டி போரடிச்ச நெற்களஞ்சியமான தஞ்சை மண்ணுக்கு வந்திருக்கிறான். இங்க வர்றதுக்கு 3 நாட்களுக்கு முன்னால மேட்டூர் அணைய குறித்த தேதியில திறந்து வச்சுட்டு நேற்று மாமன்னன் கரிகாலன் கட்டிய கல்லணையிலும் திறந்து இருக்கிறான். இப்படி மேட்டூர் அணையும் கல்லணையும் குறித்த நேரத்தில் நேர்ல வந்து திறந்து வைக்கிற முதலமைச்சர் நான் தான் முதல் முதலமைச்சராக பெருமைப்படுகிறேன். இதை இங்க இருக்கக்கூடிய உழவர்கள் எல்லாம், அந்த பெருமக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. இப்போ அவங்க மகிழ்ச்சியை இன்னும் அதிகரிக்க முதல்ல முக்கியமான அறிவிப்பை இங்க வெளியிட விரும்புகிறேன். 2021-22 ஆண்டு முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை தொகுப்பு திட்டம் 276 கோடியே 84 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது. அதுபோலவே இந்த ஆண்டும் டெல்டா மாவட்டங்களுக்காக சிறப்பு தொகுப்பு திட்டத்துக்கு 82 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையா டெல்டா அல்லாத மற்ற மாவட்டங்கள்ல நெற்பயிர் சாகுபடி செய்கிற விவசாயிகளும் பயன்பெறக்கூடிய வகையில 132 கோடியே 17 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கார், குறுவை, சொர்ணவாரி பருவத்துக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தையும் உழவர் பெருமக்களின் நலனுக்காக துவக்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அறிவிப்பால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 56,000 விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுது. அதுபோல தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் 8 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படும். இந்த எழுச்சிமிகு விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் கோவை செழியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சரா அவர் பொறுப்பேற்ற பிறகு அவரால் நடத்தப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் மாவட்ட நிகழ்ச்சி இது. ஃபர்ஸ்டா இருந்தாலும் இதை பெஸ்டா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். நம்ம கோவை செழியன் அவர்களை பற்றி நான் சொல்லணும்னா, சட்டக்கல்லூரி மாணவரா கழக மேடைகள்ல தன்னுடைய பயணத்தை தொடங்கி தன்னுடைய உழைப்பால, கொள்கை பற்றால, தொண்டாற்றுதலால உழைத்து இன்றைக்கு அமைச்சராக உயர்ந்து நிற்கிறார். அவர் இன்னும் சிறப்புடைய என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அவர்கள், IAS அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி
இன்றைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஒருவரா தன்னுடைய பேருக்கு பின்னாடி அம்மாவோட பேரை சேர்த்து அவரையும் பெருமைப்படுத்துவராக இருக்கிறார். மாவட்ட ஆட்சியருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.